ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி டேச் யூடியூப் சேனல். பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசுனா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சியோட பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மே 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் 10ஆம் தேதி வந்து எக்ஸாம் முடிவடையும் அப்படிங்கிறத அவனுடைய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்னால் அவரே சொல்லியிருந்தார், பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடைபெறாது, பப்ளிக் எக்ஸாம் நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னம்னா ஒவ்வொரு வருஷமே சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் தான் நடக்கிறது வழக்கம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் நடக்கும், சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் நடக்கும். அதனால் பிப்ரவரி மாதம் தேர்வு நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதுக்கான எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது ஒவ்வொரு எக்ஸாமும் என்னென்னைக்கு தேதியில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னும் சில தினங்களில் வந்து விரைவாக அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுபோலவே அப்போ சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னம்னா கண்டிப்பாக ஸ்டேட் போர்ட் தமிழ்நாட்டிலையும் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். அதற்கான அறிவிப்பும் இன்னும் சில தினங்களில் வருவதற்கு இது ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதேமாரி இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடியது, ரெடியூஸ் சிலபஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ரெடியூஸ் சிலபஸ் அப்படிங்கிறது அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும், பொதுத் தேர்வு கண்டிப்பான முறையில் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது தான் ரொம்ப நல்லது. ரெடியூஸ் சிலபஸுக்கு எதிர்பார்க்காம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக அவங்க எவ்வளோ லெசன் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுலேயே என்னவாயிரும், கவர் ஆயிரும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.